கண்டிப்பாக விஜய் வருவார். யாருமே கூட்டணி இல்லையே. ஆமாம், அவர் தனியாகவே கண்டிப்பாக பண்ணுறதுக்கு இல்லை. யாருமே சப்போர்ட் பண்ணல, ஆனால் தனியாக அவர் ஜெயிச்சு கண்டிப்பாக வருவார், நம்பிக்கை இருக்குது. திமுக தான் வரும் எதிர்பார்க்குறேன். ஓட்டு யாரு? திமுக தான். திமுக தான் வரும் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை இதே ஆட்சி தொடருமா? இதே ஆட்சி தொடரும் ஐயா. தொடரணும். ஆமாம், மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். பட் எனக்கு வந்து ஸ்டாலின் ஐயா தான் வரணும். நல்லா இருக்கும்னு சொல்றீங்க, ஆனால் ஸ்டாலின் வரணும். எப்பயுமே இப்பயும் நிறைய மாற்றம் உண்டாயிருக்கு தான். பட் இப்போ வந்து டிவிக்கு இருக்கிறதுனால சான்சஸ் இருக்குது. பட் வந்து எனக்கு வந்து டிஎம்கே தான் வரணும். இதே ஆட்சி தொடர்ந்தது ரொம்ப நல்லா இருக்குது சார். ஏற்கனவே அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மேலும் கண்டினியூ ஆகணும்னா இதே ஆட்சி தொடர்ந்தால் தான் ஏற்கனவே ஆரம்பித்த விஷயங்கள்லாம் வந்து மிக சிறப்பாக முடிக்க முடியும். எங்கள் வைத்தியாசில் எல்லாம் 1000 ரூபாய் கொடுத்தாரு. அவர் என்ன மயிர் 1000 ரூபாய் கொடுத்தாரு. ஒன்றும் நீ ஜெயிக்க முடியாது. நம்பர் 1 விஜய். விஜய் தான் வாய்ப்பா? ஆமாம், விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறது யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது அவரால் ஜெயிக்க முடியுமா? ஜெயிப்பாருன்னு தான் நம்புகிறோம். என்னோட ஆதரவு இன்னைக்கு திமுக தான். திமுக தான் வரும். ஆமாங்க, அதுதான் வரும். கண்டிப்பாக அதுதான் வரும். வேற வர்றது எதுவுமே ஒன்றும் வாய்ப்பு இல்லை. ஏடிஎம்கே ஆட்சி வந்தோன்னா எடப்பாடி வந்தால் நல்லா சிறப்பாக செய்வாப்புல. 4 ஆண்டு ஆட்சி அமைச்சாப்புல, 4 ஆண்டு செஞ்சாப்புல. சரிங்களா? 4 ஆண்டில் 2 ஆண்டு கொரோனா போச்சு. அந்த 2 ஆண்டு அருமையாக செஞ்சாப்புல எடப்பாடியார். இல்லை ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்களா? உங்க ஓட்டு யாரு? விஜய்க்கு தான். விஜய் தான். வந்தால் திமுக தான் வரும். திமுக தான் வரும். விஜய் வராது. விஜய்க்கு தான் ஓட்டு. விஜய் கன்ஃபார்மாக வராது. ரஜினி ரசிகர். ஆனால் ஓட்டு விஜய்க்கு. ஆனால் ரஜினியை டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறாரு போலி. அப்படியா? ரஜினிகாந்தெல்லாம் டிஎம்கே சப்போர்ட் பண்ண மாட்டார். அவர் ஒதுங்கிட்டார். டிவிக்கே தான். ஏன் எதனால? ஏன்னா எல்லாருக்கும் ஓட்டு போட்டு பார்த்தாச்சு. அடுத்து தளபதி புதுசாக வந்திருக்காரு. ஓட்டு போட்டு பார்ப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் தான் ஒரு ட்ரை தான். யார் வந்தாலும் எனக்கு என்னோட சப்போர்ட்டு நாம் தமிழர் சீமான். நாங்கள் எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். எங்கள் அப்பா கொண்டு விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். அவர் பர்சனல் லைஃப்லாம் பற்றி சொல்லி அவரை இது பண்ணுறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க. எல்லாரோடைய பர்சனலையும் எல்லா இதுவுமே இருக்குது. இருந்தாலும் அதுக்காக நம்ம ஓட்டு போட்டு தான் ஆகணும். அந்த ஒரு ரீசனுக்காக ஓட்டு போடாமல் இருந்தால் கடைசியில் நம்ம தான் ஃபீல் பண்ணி ஆகணும். எங்களுக்கு யாரோட கூட்டணியும் தேவையில்ல ப்ரோ. எங்கள் தளபதி வந்தால் நாங்கள் மட்டும் தனியாக சோலாக ஜெயிப்போம். கொரோனாலேருந்து நேராக வந்துட்டாரு. ஆனால் அரசியல் பற்றி ஒன்றுமே தெரியாதுன்றாங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும். எனக்கு தெரிஞ்சிருக்கும் எங்கள் அண்ணன் ஜெயிப்பார். அவருக்கு வாய்ப்பு இருக்கும், முக்கிய சப்போர்ட் நாங்கள் தருவோம். முக ஸ்டாலின் தொடர்ந்து வரும். எல்லாரும் சொல்கிறது விஜய் வருவாருன்னு தான் சொல்கிறாரு. வாய்ப்பு இருக்குது, வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா விஜய் வருவார்? கண்டிப்பாக கொடுத்து தான் பார்க்கலாமே, பண்ணுறாரா இல்லையான்னு. ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு மாற்றம் வேணும். அண்ணா திமுக தான் வந்துக்கிட்டு இருக்கு. மாற்றம்னா யார் எதிர்பார்க்குறீங்க? விஜய் எதிர்பார்க்குறீங்க. அந்த கடவுள் மேலே சாட்சி மேலே சொல்கிறேன், இந்த வாட்டி 2026 டிஎம்கே வராது. வர வாய்ப்பே கிடையாது. 2 கட்சி இருக்குது. சாரி, எல்லாருக்கும் நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். 2 டிவிக்கே 1 ஏடிஎம்கே. 2ல் ஏதாவது ஒன்று வந்தால் தான். 2ல் ஏதாவது ஒன்று வந்தாலும் நல்லது நடக்குது சார். அது எனக்கு நல்லா தெரியும். தளபதி அண்ணனும் நல்லா செய்வார், அதே மாதிரி எடப்பாடி அண்ணனும் நல்லா செய்வார். அது வந்து எனக்கு நல்லா தெரியும். நல்லது தானே, எல்லாரும் புதுமையாக வந்தால் நல்லது தான். ஆனால் உடனே முதலமைச்சர் ஆகணுன்றதெல்லாம் முடியாத சாத்தியம் சார். ஆமாம், யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கலைஞருக்கு தான் சார், நம்ம ஸ்டாலினுக்கு தான் இருக்குது சார். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வாய்ப்பு அவங்களுக்கெல்லாம் இருக்காது சார். இல்லை சார், வாய்ப்பு யாருக்கு? வாய்ப்பு வந்து எடப்பாடிக்கு தான் இருக்குது. இல்லை மற்றவங்களுக்கு இருக்காது. வாய்ப்பு எடப்பாடிக்கு தான். ஆனால் அரசியல் களத்தில் 4 முனை போட்டியாக இருக்கும். திருப்பி அடுத்து வருது அப்படின்னா ஏடிஎம்கே தான் வரும். ஏடிஎம்கே தான் வந்து வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்குது. ஏன்னா வந்து நம்ம ஒரு பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு ஆளும் தலைமையினாக நம்ம எடப்பாடி நல்லா பண்ணுறாரு. ஏன்னா கொரோனா காலத்திலே நல்லா பண்ணியிருக்காரு. நிறைய நிவாரணம் நிறைய பண்ணியிருக்காரு. வரைக்கும் 2 ஆட்சியும் எதுவுமே பண்ணலை நமக்கு. அதனால் புதுசாக வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் வந்தால் ஒரு அளவுக்கு செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது. அதே மாதிரி தான் எனக்கும் அந்த ஒரு விழிப்புணர்வு இருக்குது. அதனால் விஜய் வரணும். கண்டிப்பாக விஜய் வந்தால் செய்வார், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐயா எடப்பாடி ஐயாவுக்கு தான்
வந்தால் விஜய் சார் இல்லை எடப்பாடி ஐயா அவங்க 2 பேர் தான். வாய்ப்பு இருக்கு அடுத்த டைம் ஜெயிப்பாரா அவரு? அடுத்த வாட்டி ஜெயிக்க மாட்டாரு, ரூமுக்கு போயிடுவாரு. விசிலுக்கு தான் போட போகிறாங்க. ஒரு வாட்டிக்கு அவன் ஜெயிக்கணும். யாருக்கு விஜய் வாய்ப்பு தர போறீங்களா? ஆமாம், ஒரு வாட்டி அவன் வரட்டான், ஒரு வாட்டி நம்ம மாதிரி இல்லாத பட்டவங்க வரட்டான். நீயே ஜெயிச்சுருந்தா எப்படி உன் குடும்பமே ஜெயிக்கணும் பிழைக்கணும்னா? யாருக்கு தான் வாய்ப்பு பண்றீங்க நீங்க? அடுத்தது விஜய்க்கு தான். ஆமாம். இந்த சூழ்நிலை வந்து யாருக்கு வந்து வாய்ப்பு இருக்கு? யாருக்குன்னா எடப்பாடிக்கு வாய்ப்பு இருக்குது. யாரு? சாலினி தான் வருவார். தேர்தலில் வந்து இவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுக கூட்டணி தானே. என்னோட கருத்து கணிப்பு விஜய் வருவார்னு எதிர்பார்க்குறேன். வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். கொடுத்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஒரு புதிய தலைமுறைக்கு கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். விஜய் சாருக்கு வாய்ப்பு அதிகம் உண்டு தான். இருந்தாலும் இது வந்து சின்ன கட்சி, இளைஞர் கொஞ்சம் அதிகம் இருக்காங்க. வாய்ப்பு கொஞ்சம் சொல்ல முடியாது அது. ஏன்னா அவர் வந்து இப்போ புதுசாக தான் களை இறங்கிறாரு. இன்னும் மக்கள் பணிலாம் இன்னும் நல்லா பண்ண வேண்டியது இருக்குது. வாய்ப்பு எப்படி வெற்றி எல்லாருக்கும் அவர் ஏன்னா புதிய கட்சியில் மற்ற மாதிரி பெரிய கட்சிங்களாம் இருக்குது, பணம் கொடுக்குற கட்சிலாம் இருக்குது, 1000 2000. இவர் வந்து எதுவும் தரப்போகிறதில்ல. மக்கள் கொஞ்சம் யோசித்து பார்ப்பாங்க. இளைஞர் பட்டாள பார்க்கலாம். சார் வந்தால் நல்ல விஷயம்தான். ஒழியும் கண்டிப்பாக. அதான் எல்லாருக்கும் உயிர் தான் சார் உயும். அப்போ எப்படி சொல்கிறதுனா அவர் கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் பிரகாசமாக தான் இருக்குது. இருந்தாலும் பெரிய கட்சிங்க போது பணம் கொடுத்து அவங்க மக்கள் வந்து அவங்க பக்கம் இழுக்குவாங்க. வாக்கு வாங்குறது அப்போ தான் சொல்ல முடியும். கொட்டாதாரமாக நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஆதரவு இருக்குது. அவரோட வாய்ப்பு கொஞ்சம் பிரகாசமாக தான் இருக்குது. அடுத்த சிஎம் ஆனாங்க. எங்களுக்கு வந்து இந்த தொகுதியில் ஒரு ஓட்டு கிடைச்சா எங்களுக்கு சந்தோஷம் தான். கிடைச்சா அது சந்தோஷம் எனக்கு. 234 தொகுதியில் ஒரு தொகுதியில் ஒரே ஒரு சீட் வச்சா ஒரு சந்தோஷம் தான் எங்களுக்கு. செய்யலைங்க. இப்போ அறிவிச்சிருக்காரு அவரும் தருவாருங்க. எல்லா இடத்துலையும் லஞ்சம் வாங்கி ஓட்டு போட்டால் நம்மளுக்கு தாங்க மதிப்பு. ஒரு நாள் சும்மா போட்டு போட்டோமே. இத்தனை நாள் இருந்து என்ன பண்ணாரு இவரு? இப்போ வரட்டும். யாராக இருந்தாலும் வந்தால் தான் தெரியும். நிற்க போறாரா அந்த தொகுதியில்? அவர் இறங்குறாரு களத்தில். கிடைக்குங்க. பெரம்பூர் தொகுதி கிடைக்குங்க. அவர் நிச்சயமாக கிடைக்கும். எங்களுக்கு ஒரு ஓட்டு கிடைச்சா சந்தோஷம் தாங்க. செய்கிறத தான் சொல்லுவார். அவர் செய்யலனாலும் பரவாயில்ல, விஜய் தான் வருவார். ஏன்னா விஜய் வந்தால் உலகமே நல்லாயிருக்கும், நாடும் நல்லாயிருக்கும், இருக்கிற லேடிஸுங்கெல்லாம் நிம்மதியாக இருப்பாங்க. ஏன்னா வந்து ஆட்சியில் வந்து அம்மா இருந்த வரைக்கும் பாதுகாப்பு நிறைய. அம்மா இல்லைன்னும் போது யார் வந்தால் நல்லா இருக்குன்னா இவர் வந்தால் தான் நல்லா இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். மகளிருக்கு நிறைய பண்ணுறேன் அப்படின்றாரு. கண்டிப்பாக செய்வார். வந்து தங்கன்றாரு. அதெல்லாம் கொடுக்க முடியுமா? ஏன்னா அதிகமாக அரசாங்கத்தில் அவ்வளோ பணம் இருக்குமான்னு தெரியல. இவரே சொல்கிறாரு தாலிக்கு தங்கம் தரேன்றாரு, குழந்தை பிறந்தா நகை போடுறேன்றாரு, அந்த குழந்தைங்கள ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுக்குறேன்றாரு, பேம்பர்ஸு, அந்த சோப்பு எல்லாமே தர அப்படின்றாரு. இதெல்லாம் தர முடியுமா அவரால்? எப்படி காசு இல்லாமல்? அதாச்சு அவர் லைஃப்பில் நிறைய கடந்து வந்துட்டார். அவர் சின்னதுலேருந்து படம் நடித்து எவ்வளோ சம்பாரித்து வச்சுருக்கலாம். அதாச்சும் இன்றைக்கி எங்களுடைய வருமானம் 1000 ரூபாய் அப்படின்னும் போது அவருடைய வருமானம் எவ்வளோவா இருக்கும்னு எங்களுக்கு தெரியலனாலும் அவருடைய வருமானம் இருக்கும் கண்டிப்பாக. கொஞ்சமாக இருந்தாலும் நிறையவா இருந்தாலும் மக்களுக்கு செய்யணுன்றார் இல்லையா? கண்டிப்பாக செய்வார். அதனுடைய வருமானம் கடவுளும் அதிகமாக கொடுக்கும். அவருடைய எதிர்பார்ப்பும் கண்டிப்பாக நடக்கும். செய்வார், கண்டிப்பாக செய்வார்.